கண்ணீருக்கு அறுவடை இருக்கிறது. 126 சங்கீதம் 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். 126 சங்கீதம் 5வது வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பார்களாமா? கம்பீரமாய் அறுப்பார்கள். எப்படி அறுப்பாங்களாமா? சொல்லுங்க. இந்த கண்ணீருன்னு அனுபவத்துல பல நேரங்கள்ல செயல்படாமலே போயிடுவோம். கண்ணீரின் சூழ்நிலைகளை கடக்கிறவங்க ஜெபத்தை நிறுத்திடுறாங்க. எனக்கு பிரச்சனை, என் பிள்ளைக்கு பிரச்சனை, என் குடும்பத்துக்கு பிரச்சனை, நானே இப்படி இருக்கேன். அந்த கண்ணீரின் மத்தியில விதைத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன பார்த்தீங்களா, ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்தேன். என்ன 10th படிக்கும்போது 2 பசங்க கேள்வி பண்ணாங்க, ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டு. இப்படி கொஞ்சம் பேர் சர்ச்சுக்கு போனேன், அல்லேலியா கூட்டத்துக்கா போற, 2 வாரத்தில் நிப்பாட்டிரு. அப்போ கண்ணீரின் நேரத்தில் விதைக்கிறத நிறுத்தக்கூடாது. கண்ணீரின் நேரத்தில் தேவனுக்காக செயல்படுறத நிறுத்தக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நிறைய பேர் கண்ணீர்ல அப்படியே விட்டுடுறாங்க. அப்ப அவங்க நம்பிக்கையற்ற நிலைமை. அதனாலதான் பாருங்க 1ஆம் வசனத்திலே சொல்றாரு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அவங்க கிள்ளி பார்த்தாங்களா? உண்மையிலே தான் கோரேஸ் சொல்றாரா நம்ம நாட்டுக்கு போய் சொல்லி? உண்மையிலே தான் எல்லாத்தையும் கொடுத்து விடுறாரா? உண்மையிலே தானா? அதுல ஒரு விஷயத்த கவனிங்க. நம்ம எல்லாம் சர்ச் ஃபவுண்டேஷன் போட்டா ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம்னு கத்துவோம். அவங்க சர்ச் ஃபவுண்டேஷன் போட்டப்ப அழுது கத்துன. அதுல 70 வருஷத்துக்கு முன்னாடி அதை உடைக்கப்படும் போது பார்த்தவங்க, அவன் 70 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க பார்த்தப்ப எப்படி இருந்த சபை. மறுபடியும் ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டிருக்காரு. இது மறுபடியும் ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, அழுதாங்க. அப்புறம் பிரதிஷ்ட டைம்ல அழுகும் போதுதான் நெகேமியா சொல்லுவாரு, இனிமே என்ன பண்ணாத, இனி அழுக, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, பரிசு பொருட்களை அனுப்புங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம், வெளியே செய்தி சொல்லுங்க, கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை தந்திருக்கிறாரு. கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஒரு தேசத்துல அடிமையா இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஆலயத்தை திரும்ப கட்டி எழுப்புறது சாத்தியமில்லை. அந்த கண்ணீரின் நேரத்திலையும், அடிமையா இருக்கும் நேரத்திலையும், வாழ்வு இல்லாத நேரத்திலையும் விதைக்கிறத நிறுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் அதான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நல்ல கார்கள்லையும் நல்ல வசதியான வீடுகள்லையும் இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன். அவங்கள கொஞ்சம் பின்னாடி போனோம்னா அவங்க 100 ரூபாயில காணிக்க கொடுத்துருப்பாங்க. அப்படித்தானே? 50 ரூபாயில காணிக்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 50 ரூபா வரும்போது உலகத்துல சொல்லுவோம், எனக்கே எவ்வளவுதான் இருக்கு, 50 இருக்கு, இந்த 50ல எடுத்து நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்கறது சொல்லுங்க? அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா கண்ணீரின் அனுபவத்திலையும் விசுவாசத்தையும் செயல்படுறதுலையும் நிறுத்தாதவனுக்கு தான் ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, கவனிச்சு பாருங்க. உலகமே பஞ்சம் வந்து கேராரூர்ல ஈசாக்கு இருக்கிறாரு. ஆமா, எல்லாரும் அப்படியே நெல்லு மூட்டையெல்லாம் வீட்டுல வச்சுட்டாங்க. கிடைக்காது, அறுவடை வராது, தேசமெங்கும் பஞ்சம், மழை வராது, நிச்சயமா இந்த நெல்லையும் வேஸ்ட் ஆக்குறதானே. ஒவ்வொரு நெல்லையும் விதைக்கும் போது ஈசாக்கு கண்ணில் இருந்து கண்ணீர். இது முளைக்கலைன்னா செத்துரும், இது முளைக்கலைன்னா எங்க ஆடு மாடு செத்துரும், இது முளைக்கலைன்னா என் பிள்ளைங்க செத்துருவாங்க, ஏசாவும் யாக்கோபும். இது முளைக்கலைன்னா என்னுடைய வீட்டில் இருக்க யாரும் சாப்பிட முடியாது. நம்பிக்கையோட பேசுறேன். ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் பிரயாசம், ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் முழங்கால், ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் செயல்பாடு. அப்படியே போட்டாங்களே. அதான் நான் நினைக்கிறேன், பக்கத்து வயலில் இருக்கிற சத்துக்கள்லாம் நேரம் ஆண்டவர் இப்போ ஒரே ஒருத்தன் தாண்டா விதைச்சிருக்கான், என் பிள்ளை. அவன் தான் விதைச்சிருக்கான். ஒருத்தன் கிணறு கூட தோண்ட மாட்டேங்கிறான்டா, என் பிள்ளை 4 கிணறு தோண்டிருக்கான். 1 கிணறு, 2 கிணறு, 3 கிணறு. அவன் வாழ்க்கையில இனி குறைவே இல்லாதபடி கர்த்தர் ரெகோபோத்தாய் மாத்தி விட்டார். கைகளை நல்லா தட்டுங்களேன். கர்த்தர் நல்லவர். நல்லா தட்டி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், வெறும் கண்ணீர் மட்டும் இல்ல, கண்ணீரோடு விதைக்கணும். சத்தமா சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கணும். வெறும் கண்ணீர் மட்டும் இல்ல. ரோட்ல போறவங்களுக்கு இயேசு உனக்காக சிலுவை சுமந்திருக்காருன்னு சொல்லணும். சுவிசேஷத்தை விதைக்கணும். அல்லேலூயா. நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிடக்கூடாது. வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது பேசுறதுக்கு. ஏன்னா வயசானது இன்னொரு வயசானதோட பேசு. நான் சர்ச்சை முடிஞ்சவொடனே பார்த்தேன், 1ஆம் தேதி ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து கட்டி பிடிக்கிறான். அப்பதான் தெரியுது அவனோட ஆளை கரெக்டா பிடிச்சிருக்கான். ஆனா நம்ம போனோம்னா வரவே மாட்டான் பக்கத்துல.
அப்போ தோணும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தேன், அப்போ நமக்கு ஆண்டவர் வேலை வச்சுருக்காரு. கண்ணீர் கண்ணீர்னு சொல்லிட்டு நம்ம செயல்படாமல் போனோம்னா நம்ம அறுவடை நேரத்தில் என்ன செய்வோம்? அந்த நேர்நவரை சுற்றி இருக்காங்களே, நேர்நவரை சுற்றி இருக்காங்களே, எம்ஜிஆர் நவரை சுற்றி இருக்காங்களே, சக்கரக்கோட்டையை சுற்றி இருக்காங்களே, நம்ம சொல்லாமல் யார் சொல்கிறது? டெய்லி காலையில் எழுப்பி ஒருத்தனுக்காவது சொல்ல பலம் தாங்கப்பா. நான் என் கண்ணீரே பேசிகிட்டே இருக்கேன், என் வறுமையே பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் சொல்கிறேன், ஈசாக்கு பஞ்ச நேரத்தில் 3 கிணறு தோண்டாரில் ஊருக்கே தண்ணி கொடுத்தான். அல்லேலூயா. ஆமாம், என் கைகள் அப்படி மாறட்டுமோ அன்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஊருக்கே தண்ணி கொடுத்தாயா? ஏன் தெரியுமா? ஏசேக்கு ஊருக்கு தண்ணி, சித்தனா ஊருக்கு தண்ணி, ரெகோபோத் ஊருக்கு தண்ணி, பேர் சபா அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் உங்களை ஏசாக்கின் வழியாய் நடத்துவார், சித்தனாவின் வழியாய் நடத்துவார், ரெகோபத்தின் வழியாய் நடத்துவார், பேர் சபாவில் வைத்து சகலத்தை தருவார். அதனால ஒண்ணு மட்டும்தான், ஈசாக்கு பஞ்ச காலத்துல கொரோனா வரலாம், பிரச்சனை வரலாம், செயல்படுறத நிறுத்தக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, செயல்படுறத நிறுத்தக்கூடாது. அதிகால ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, குடும்ப ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, வேத வாசிக்கிறத நிறுத்தக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு அறுவடை இருக்கு. அல்லேலூயா. அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போறோம். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதும் நம்ம ஆண்டவரை தேடுறதும் உலகத்துக்கு கூட அற்பமா இருக்கலாம். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு வரவன் அவன் கண்ணீர் தெரியாது, ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்ல தான் தெரியும். என்ன கேமரா ரொம்ப க்ளோஸ் அப்ல அவன் கண்ணீர் கிட்ட போனா இங்க ஒரு கண்ணீர் இருக்கும், இந்த முனையில இங்க தான் இருக்கும் அவன் கண்ணீர். நல்ல க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா தகப்பனின் கண்ணீர் அப்படிதான் இருக்கும். பிள்ளைகள் முன்னாடி கண்ணீர் ஓடி மாட்டான், இங்க தான் இருக்கும். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போறவன் எப்படி போறானா? அழுது கொண்டே போறான். ஆனா அதனால தான் சொல்றேன், விதைக்காரவனுக்கு அறுவடை ஏதுங்க. சோம்பேறி வாய் முள்ளுக்காடு. விதைச்சிட்டே இருப்போம். சூழ்நிலைகளை சொல்ல வேண்டாம், பஞ்சத்தை சொல்ல வேண்டாம், பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். 100 மடங்கு அறுவடை தருகிற ஆண்டவரை சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை தருகிற ஆண்டவர். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் எத்தனை மடங்கு ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அறுவடை தருகிறார். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க, ஆண்டவர் 100 ஆத்மாக்களை கொண்டு வருவார். நம்ம தைரியமா இருக்கணும், நம்ம செயல்பட்டு ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். ஆண்டோட காசு பணம் கேட்கறத விட அதுக்காக தான் கேட்கணும். சுவிசேஷம் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் செயல்பாடுகள். பிசாசு என்ன சொல்றாங்க தெரியுமா? உனக்கு அறுவடையே இல்லை, உனக்கு எதிர்காலமே இல்லை, உனக்கு மேன்மையே இல்லை, உனக்கு எதுவுமே நடக்காது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நீ அல்ல, புறஜாதிகள் பேசிக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்ம வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க சாட்சி சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு சொல்லுங்க, நாங்க சாட்சி சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு புறஜாதிகள் பேசுகிற அளவில் எங்களுக்கு ஒரு அறுவடைய நீ தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால இந்த 3 காரியங்களை மனசுல வச்சுக்கங்க. மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீரும் விண்ணப்பமும் வேண்டாம். மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீரும் விண்ணப்பம் வேண்டாம். மனுஷனுக்கு முன்னாடி கண்ணீரும் விண்ணப்பம் வேண்டாம். கண்ணீருக்கு பதில் வரும், கண்ணீருக்கு பலன் வரும், கண்ணீருக்கு அறுவடை உண்டு. கர்த்தர் உங்கள் கண்ணீரையும் நம்ம கடந்த நாட்களில் ஜெபித்தோம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு பலனாக, பதிலாக, அறுவடையாக. நம்ம நிறைய பேர் சின்ன வெயிட்டு தூக்கிட்டு அங்கிட்டு போகும்போது கொஞ்சம் மூச்செல்லாம் இழைக்கும். குழந்தைங்களை தூக்கிட்டு நடந்து வந்து கண்ணீரோடு ஜெபித்தவர்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் குடும்பத்தில் ரட்சிப்புகள் நிறைவேறுவதாக, குடும்பங்கள் கர்த்தருடையதாய் மாறுவதாக, அநேக இக்கட்டுகள் மறைவதாக. கர்த்தர் நிறைய நன்மைகளை உங்களுக்கு பொதிந்து வைத்திருக்கிறார். மறைவானவைகளை உங்களுக்கு